செப்டம்பர் 30. புனித எரோனிமுஸ். யூகோஸ்லாவியாவிலுள்ள டால்மேஷியா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பான குடும்பத்தில் கிபி 341 பிறந்தார் எரோனிமுஸ். தன் ஆரம்ப கல்வியினை டால்மேஷியாவில் கற்ற எரோனிமுஸ் தன் உயர்கல்விக்காக கிபி 360 ரோமைக்குச் சென்றார். கிபி 366 திருமுழுக்கு பெற்ற எரோனிமுஸ் தொடக்ககால விவிலிய அறிஞர்களுள் ஒருவரான அப்போலினாரிசினை சந்தித்து மறையறிவினை வளர்த்துக் கொண்டு குருவானார். கிபி 382 ரோமை சென்ற இவர் திருத்தந்தை முதலாம் தாமசுவின் உதவியாளராக 5 ஆண்டுகள் பணியாற்றினார். எழுத்தில் ஆர்வம் கொண்ட அருட்தந்தை எரோனிமுஸ் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு நூல்களை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். இவருடைய இறையியல் சிந்தனைகளுக்கும் விவிலிய விளக்க உரைகளுக்கும் எதிர்ப்பு வலுத்ததினால் ரோமையினை விட்டு வெளியேறிய அருட்தந்தை எரோனிமுஸ் பெத்லகேம் சென்று அங்கிருந்த துறவு மடத்தில் வாழ்ந்தார். விவிலியத்தினை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்ற எரோனிமுஸ் கிபி 420 செப்டம்பர் 30 விண்ணகமடைந்தார். எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு, கடவுள் வந்து பார்த்தாலும் அலகை சோதிக்க வந்தாலும் நீ சுறுசுறுப்புடன் இருப்பதைக் காண வேண்டும் என்று மொழிந்த அருட்தந்தை எரோனிமுசினை திரு அவை புனிதராக உயர்த்தி மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித எரோனிமுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எழுத்தாளர்களுக்காகவும் அவர்களின் வாழ்வினை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிப்போம்.